இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 1 மணி ஷோ பார்க்க போகிறோம். 1 மணிக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம 8 மணிக்கு கொடுத்த ரிசல்ட்டில் வந்து 9 நம்பர் 4 நம்பர் அழகாக மேட்ச் ஆகுதுன்னு நினச்சா 2 நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிது. அதே சேம் நம்பர் வந்து நமக்கு 6 மணி ரிசல்ட்டில் வந்து 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 7 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். 2 நம்பருமே நமக்கு வந்துருச்சு. இதில் என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 92 285 இது காலையில் அடித்தது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 060 773 சரிங்களா. அதுக்கப்புறம் 78 974 சரிங்களா. இதுதான் நமக்கு அடித்தாங்க. இந்த நம்பரை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் 1 மணி ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2ஆம் தேதி இல்லையா, 2ஆம் தேதி ஃபஸ்ட்டு இப்படி ரிசல்ட் அடிக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து என்ன அடிக்காங்க பாருங்கள், 285 அடித்தாங்களா. இப்போ முதல்ல இப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக 773 974 சரிங்களா. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 7ஆம் நம்பர் திரும்ப நமக்கு ஒரு மறுபடியும் ரிட்டர்னில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதே மாதிரி தான் நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து அடுத்த ட்ராவலேருந்து நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சா கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் எப்படி 9 நம்பரும் 4 நம்பரும் சேர்ந்த மாதிரியே நம்ம தாங்க வரும், வேறு எதுவும் வராதுங்க. நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் அடிக்காங்க, மாற்றி ஆடலை. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக 9 நம்பரும் 4 நம்பரும் சேர்ந்த மாதிரி தாங்க ஆடுவாங்க, ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குதுங்க 8 மணி ஷோவில் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் நம்ம கொடுத்த மாதிரியே 9 நம்பரும் 4 நம்பரும் சேர்ந்து தான் அடிக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன்னா இந்த 5க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அதே சேம் டைம் வந்து நமக்கு 7க்கு 8 8க்கு 7ங்கிற நம்பர்லாம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடிக்காங்க. இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி 2ஆம் தேதி 1ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு செமையாக வின்னிங் கிடச்சது, ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்க. அதே மாதிரி சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பேசிக்காக கிடச்சிருக்கு. அது என்ன நம்பருங்கிறதே பார்ப்போம் சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 1 மணி ஷோவில் எனக்கு இந்த ட்ராவில் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 0. என்னங்க திடீர்னு எடுத்தாவுன்னு எடுத்து 0 கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் பெரிய நம்பர் வருதோ அப்போல்லாம் சின்ன நம்பர் வரும். சின்ன நம்பர் தலை காட்டாமல் போகவே போகாது. பெரிய நம்பர் எப்போ வந்தாலும் சின்ன நம்பர் கண்டிப்பாக வராமல் போகாது. அதுலேயும் 9 நம்பர் வந்தால் குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் கிடைக்கும். அந்த வகையில் 9க்கு 0 9க்கு 1 9க்கு 2 இந்த 3 நம்பருமே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா. தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை நீங்கள் இப்போ கொடுத்த நம்பர் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய டைம் செக் பண்ணி பார்த்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 9க்கு 0 வரதே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது அப்படியே நீங்கள் அந்த ட்ராப்பா நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா 9க்கு 5ன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ 9க்கு 1ன்னு கொடுக்குறாங்கன்னா 9க்கு 6ன்னு கொடுத்துருப்பாங்க. 9க்கு 6ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு 7ன்னு கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சின்ன நம்பர் தான் நமக்கு வரும். சின்ன நம்பர்னால் அதுவும் ரொம்ப சின்ன நம்பர், இந்த 0 1 2 இதுதான் எப்போயுமே 9 நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகும். நீங்கள் வேணால் எத்தனை சார்ட் எடுத்துப்பாங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வருதுன்னா இதோடைய பவர் நம்பரு 0வுடைய பவர் 5, அதே மாதிரி 1ஆம் நம்பருடைய பவர் 6ஆம் நம்பரு, அதே மாதிரி 2ஆம் நம்பருடைய பவர் 7ஆம் நம்பர், இப்படி தான் மாற்றி வருமே தவிர வேறு எதுவும் வரவே வராது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது டேரெக்டாக இப்படி வரும் 0 1 2ன்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக இதோட பவர் எடுத்து அப்படியே அடிப்பாங்க. அவ்வளோதான். எப்போயுமே இப்படி தான் ஆடுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அதுக்கு அடுத்தபடியாக தான் உங்களுக்கு 3ஆம் நம்பர்லாம் வர்றதுலாம் சரிங்களா. 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர்லாம் அப்படி தான் வரும். ஆனால் பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் வர்றப்ப இந்த 3 நம்பருக்கான வாய்ப்புகள், அதாவது 9 நம்பருக்கு வந்துச்சுன்னா 0 1 2 இப்படி வரும் சரிங்களா. இல்லை நீங்கள் 9 நம்பர் வரப்போ வேறு மாதிரி வருதுன்னா இதுக்கு 5 நம்பர் வரும், இதுக்கு 6ஆம் நம்பர் வரும், இதோட 7 நம்பர், இப்படி தான் ஆடுவாங்களே தவிர இதை தவிர வேறு எதுவும் ஆடவே மாட்டாங்க. 9 நம்பர் வரப்பில் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து இதுவாக இருக்கும், குறைஞ்சபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் இதுவாக இருக்கும். அவ்வளோதான் சரிங்க. நீங்கள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும். அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். இந்த மாதிரி தான் ஆட்டம் ஆடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது கையில் சாட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள். இதுதான் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் சரிங்களா. இப்படி தான் ஆடுவாங்க சரிங்களா. இதை தாண்டி வேறு நம்பர் வருமானா பாருங்கள். இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, 0க்கு என்ன வந்திருக்கு 9க்கு 0 தானே வந்திருக்கு, வேறு ஏதாவது மாதிரி வந்திருக்கா இல்லை தானே சரிங்களா. அப்படித்தான் வரும், வேறு எதுவும் வராது. நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஒரு விஷயம் சொல்லணும், 9 நம்பர் வந்தால் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஆடுவாங்க. இந்த மெத்தடை தாண்டி ஏன்னா அது ரோல் பால் மிஷின் தானே, உங்களுக்கு ரோலிங் மிஷின் தானே. நீங்கள் எப்படி சுற்றினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி தான் விழுகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மிஷின் எந்த அளவுக்கு ஸ்பீடாக சுற்றினாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்பர்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ 9 நம்பர் வந்து விழுகுதுன்னா 9 நம்பரில் அடுத்த நம்பர் என்ன வந்து விழுகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேயே தானே உங்களுக்கு திரும்ப வந்து விழுக போகுது 9 நம்பரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 9 நம்பருங்கிறது ஒரு சிலியேட் இருக்கு இல்லையா. இப்போ இது ஒரு சிலியேடு. இப்போ நீங்கள் சுற்றி வந்தாலும் நீங்கள் 1ஆம் நம்பர் வந்தாலும் சரி 2ஆம் நம்பர் வந்தாலும் சரி இதே சிலியேடில் தானே வரப்போகுது. அப்போ வேறு ஏதாவது மாறி வருமா, வேறு சிலியேடில் வருமா, வராது.
அப்போ இதுக்கு அடுத்து வருது 1ஆம் நம்பர் வருது, இதுக்கு அடுத்து 2ஆம் நம்பர் வருது, இதுக்கு அடுத்து 1ஆம் நம்பர் வருதுன்னா அப்போ இதே ரோலில் தான் நம்ம சுற்றி வருது. அதனால் நமக்கு இந்த மாதிரி தான் பாசிபிளாக இருக்கும். இதைத்தான் நம்ம ஈஸியாக கணிக்க முடியுங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா எப்படி சுற்றினாலும் இந்த ரோலில் இருக்கிறது ஒரே 10 நம்பர் தான் இருக்க போகுது, 9 நம்பர் தான் இருக்க போது, ஒரு நம்பரை 0 சேர்த்து 10 நம்பர் தான் இருக்க போகுது. அப்போ நம்ம இங்கே இந்த நம்பரை முடிவு பண்ணிட்டோம்னா இது எந்த இடத்துல வந்து நிற்கிது, மேக்ஸிமம் வந்து என்ன நிற்கும், சுற்றின இடத்த விட்டு 2 பாயிண்ட் அல்லது 3 பாயிண்ட் தள்ளி வந்து நிற்கும் எப்போயுமே. இது எனக்கு நான் மட்டும் கிடையாது, எந்த நீங்கள் எடுத்து ஆடினாலும் 2 ட்ரா 2 எங்கே தான் சுற்றினாலும் ஒரு 2 நம்பர் 3 நம்பர் தள்ளி தான் எப்போயுமே நிற்கும். அதை சுற்றி பழகி இருக்கிறதுனால தான் நம்ம சொல்லணும் பேசிக்காக இது தான் வரும் அப்படிங்கிற அந்த மெத்தடை தான் நம்ம கொடுக்குறோம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? பேசிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும், வேறு எதுவும் வராது. அதனால தான் நம்ம குறிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா? இருந்த எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகப்பட்ட நம்பர் 6ஆம் நம்பர். எதனால் நாங்கள் 6ஆம் நம்பர் வருதுன்னா அதே சேம் நம்பர் தான், சேம் டெக்னிக் தான், சேம் நம்பர் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதே பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு பேட்டர்ன். இது இப்படி தான் வரும், இதை தாண்டி வராது. அதோட உதாரணம் தான் இங்கே மேலே பாருங்கள், 9க்கு 0ன்னு வந்திருக்கா. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நான். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே இருக்கா இல்லையா, அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 3ஆம் நம்பர் வருதுன்னா 7க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு, அதில் மாற்றமே இல்லை. 7க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். நம்ம தான் சொன்னோம், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஆல்டர்னேட் நம்பரு இல்லாமல் போகவே போகாது. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த நம்பரு வந்து விழுகுதோ அதே ஸ்லேடில் தான் அந்த நம்பரும் இருக்க போகுது. சரிங்களா? அப்போது அதுக்கான ஒரு கணக்குங்கிறது, அதுக்கான ஒரு வேகங்கிறது நமக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் சொல்லுவோம். அதிகபட்சமாக நமக்கு இந்த 7ஆம் நம்பர் வருது அந்த வரும், 8ஆம் நம்பர் வருது அந்த நம்பர் தான் வரும், 3ஆம் நம்பர் வருது அந்த நம்பர் தான் வரும். ஏன்னா அது வந்து நமக்கு அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. திரும்ப லட்சக்கணக்கான டைம் சுற்றினாலும் உங்களுக்கு அந்த டைமிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் 7ஆம் நம்பர் வர்றப்ப எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக 3ஆம் நம்பர் வருதா, அப்போ அதிகபட்சமாக இதில் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிற நம்பரில் அதிகபட்சமாக வேகம் வந்து நமக்கு இந்த வேகத்தில் சுற்றுறதுனால நமக்கு கண்டிப்பாக வந்து 7க்கு 3ங்கிற நம்பரை தான் நம்ம டிக்ளரேட் பண்ணுவோம். அதுதான் உண்மையான விஷயம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு பாலை உருட்டி விட்றோம்னா இது எவ்வளோ தூரத்தில் போய் நிற்கிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம தெரிஞ்சு தான் உருட்டி விடுவோம். அது மாதிரி தான் இதுவும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அதை கொண்டு வரோம். சரிங்களா? நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் 7க்கு 5ங்கிற இந்த நம்பர், அதாவது 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 5 இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கணக்கு இருக்குது, அந்த கணக்கு உள்ள தான் வந்து விழுகும், இல்லைனா விலகவே விலகாது. நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க. சரிங்களா? நீங்கள் 10 டைம் சுற்றி வந்தாலும் 10 டைமில் ஒரு 8 டைம் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுமே தவிர மற்றபடி ஒரு மிச்சம் இருக்கிற டைம் வந்து மாறி வரும். சரிங்களா? ஆனால் இப்போ 10 டைம் சுற்றினாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 டைமாவது நம்ம கொடுக்குற கணக்கு மேட்ச் ஆகிரும். மிச்சம் 4 டைம் தான் மாறி போகுமே தவிர மற்றபடி எப்போயுமே ஒரே மாதிரி தான் வந்து விழுகும், மாறாது. சரிங்களா? அதனால் நீங்கள் தெளிவாக எடுக்கங்க, தெளிவாக கற்றுக்கங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு மிஷின் எப்படி சுற்றுது, அது எந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது, நமக்கு எவ்வளோ, அதாவது நான் என்ன சொன்னேன், 7ஆம் நம்பர் வர்றப்பலாம் ரொட்டேஷனாக திரும்ப என்ன நம்பர் வருது அதை மட்டும் நீங்கள் கவனமாக செலுத்துனீங்கன்னா இந்த மிஷினுடைய வேகம் இவ்வளோ தான், நீங்கள் என்ன சுற்றினாலும் இந்த இடத்துல தான் வந்து நிற்கும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் மெத்தடை மைண்டில் ஓட விட்டுட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் வின்னிங் எடுக்க முடியாமல் போகுது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் கொஞ்சம் எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்சனலாகவே 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 4க்கு 2ங்கிறது எப்போயுமே எவர் கிரீன் நம்பர், அதில் மாற்றமே இல்லை. அது இல்லைன்னா எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர். புரியுதுங்களா? 4க்கு 7 4க்கு 2ங்கிற இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 3ஆம் நம்பர் 0 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. கணக்கு இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செம்மையாக மேட்ச் ஆகும். நீங்களே ஒரு கால்குலேஷன் கணக்குக்கு வாங்க, நீங்களே ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. ஒரு மிஷின் எப்படி சுற்றுது, என்ன மாதிரி மெத்தடில் ஆடலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கொண்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு வின்னிங் நம்பர் எடுக்கும். சரிங்களா? எடுத்து கொடுக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள்.